எனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்தப்போ நான் சென்னை மாப்பிள்ளை மட்டும் வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏன் சொல்லுங்கள்? ஒவ்வொரு தடவையும் இந்த ஆம்னி பஸ்ஸில் போய் செத்து பிழைக்க என்னால் முடியாது. அதுக்காகவே நான் சென்னையில் இருக்கிற மாப்பிள்ளை மட்டும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். லைஃப்பில் என்ன விஷயத்த சொன்னாலும் அது முடியும். ஒரு பைக்கில் போகணுன்னா கூட எனக்கு பார்த்த முதல் நாளே ஞாபகம் வராது, தள்ளி போகாதே தான் ஞாபகம் வரும். அந்தளவுக்கு எந்த விஷயத்த சொன்னாலும் அது நான் சிங்காக தான் போகும், அது ஒரு பிரச்சனையில் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்லேயே இருந்த பர்சன் தான் நான். அப்படி இருந்த நான் பாசிட்டிவாக எப்படி மாறினேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். எல்லாருமே பிறந்ததுலேருந்து நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ இருக்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு பர்சன் எப்படி இருப்பாங்கன்னா அவங்கள சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து தான் பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு நெகட்டிவ் திங்கராக இருக்கீங்க, இல்லை நீங்கள் எல்லாத்தையுமே பிரச்சனையை மட்டும்தான் பார்க்குறீங்கன்னா டோன்ட் வரி. நான் சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் பாசிட்டிவாக மாறிட முடியும். ஓகேங்களா? ஸோ இப்படி நான் பாசிட்டிவாக இருந்ததுனால எனக்கு என்ன கிடச்சிச்சின்னா பீஸ் ஆஃப் மைண்ட் கிடச்சிது. அதாவது பெரிய பிரச்சனைன்னு எதுவுமே இல்லை என் லைஃப்பில் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலேயே எந்த பிரச்சனையுமே இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாமே என்னென்னா அது ஒரு இல்யூஷனாக தான் இருக்கும். அது எல்லாமே ஒரு மாயை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். தென் இதுக்கு நான் என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ண? நம்பர் 1, என் ஃபோனில் இருந்த நியூஸ் ஆப் எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணேன். ரூல் நம்பர் 2, நியூஸ் பேப்பர் படிக்கிறத நிறுத்தினேன். ரூல் நம்பர் 3, நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற யூடியூபர்ஸ் வீடியோவை பார்க்காம இருந்தேன். ஏன்னா நான் நியூஸே வேண்டாம்னு நினைக்கிறேன்னா அதை ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுறவங்க என்னத்தை டிஸ்கஸ் பண்ணிட போகிறாங்க. ஸோ நான் அதையும் விட்டேன். தென் அதுக்கப்புறம் டிவிலையும் நியூஸ் பார்க்க மாட்டேன். இப்போ இந்த 4 பாயிண்ட்லேயும் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா நியூஸை அவாய்ட் பண்ணுங்கன்றது தான். ஏன்னா நான் ஜேர்னலிஸ்ட் கிடையாது, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்றப்போ எனக்கு நியூஸ் தேவையில்லை. அதனால் நான் பார்க்காம இருந்தேன். இல்லை உங்களுக்கு தேவை இருக்குன்னா அது உங்கள் விருப்பம். பட் நான் பாசிட்டிவாக மாறினதுக்கு நியூஸை அவாய்ட் பண்ணது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவாய்டிங் பீப்புள். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸை படிச்சுட்டு அதை நம்மக்கிட்ட சொல்லணும் பாடாப்பட்டுட்டு இருப்பாங்க. அதை கேட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் நெஞ்சு வலியில் இருக்கணும். அதனால் யாரெல்லாம் இப்படி அதிகப்படியான நியூஸ் கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்க கூட பேச்சை ஃபஸ்ட்டு கட் பண்ணேன். அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் எனக்கு பிரச்சனைன்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? ஏன்னா எனக்கு அவங்களுக்கு சொல்யூஷன் சொல்ல தெரியல. எனக்கே அது தெரியாதப்போ நான் ஏன் அவங்கள கட்டி அழுகணும்? அதனால் நான் அவங்களையும் விட்டுட்டேன். தென் 6th ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய அஃபர்மேஷன் கேட்டேன். யூடியூப்பில் ஏகப்பட்ட அஃபர்மேஷன் ஃப்ரீயாக இருக்குது. ஏன் நம்ம சேனல்லையுமே நான் நிறைய அஃபர்மேஷன் தான் போட்டிருப்பேன். ஸோ அஃபர்மேஷன் கேட்குறதுனால நமக்கு சப்கான்சியஸில் இருக்க நெகட்டிவ் தாட்ஸ்லாம் போகும். ஸோ இந்த 6 ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி நான் பாசிட்டிவாக மாறினேன். ஸோ பாசிட்டிவாக மாறினதுனால எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது, இருக்கிறதுக்கு வீடு இருக்குது, ஒரு லவ்விங்கான ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க, எல்லாமே நம்மக்கிட்ட இருந்தோம். ஏன் நம்ம லைஃப்பில் எப்போ பார்த்தாலும் ஒரே ப்ராப்ளமாக பார்க்குறோம்? ஏன்னா நம்ம தேவையில்லாமல் கன்சியூம் பண்ணுற டேட்டா. நான் கன்சியூம் பண்ணதில் ஒரு அளவில்லாமல் கன்சியூம் பண்ணிட்டேன். அதனால் எப்போவுமே ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருப்பேன் நான். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ல எல்லாம் நான் வெளியில் வர்றதுக்கு உதவுனது என்னோட பாசிட்டிவ் திங்கிங் தான். அதுக்கு நான் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தமானது. ஸோ பாசிட்டிவாக இருக்கிறது எப்படி, மேனிஃபெஸ்டேஷன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு அது தேவைன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.